தேவ செய்தியின் தலைப்பு நன்மை செய்யும் அபிஷேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நன்மை செய்யும்படியாகத்தான். ஆகவே நன்மை செய்வதற்கென்று தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அந்த அபிஷேகத்தில் மனதுருக்கம் உண்டு. அந்த அபிஷேகத்தில் அன்பு உண்டு. அந்த அபிஷேகத்தில் தேவனுடைய வல்லமை உண்டு. என் ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது மனதுருகி செய்வார். Whenever the Lord Jesus Christ was doing good, he was moved with compassion. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்துறதுன்னு சொல்லுகிறது, நன்மை செய்கிறது. அப்படி அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும் பொழுது மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகியை தொட்டு, நல்ல குழந்தை, அவனை தொடுறாருன்னு சொன்னா அவருக்குள் இருக்கிற அந்த அன்பு, அவருக்குள் இருக்கிற அந்த மனதுருக்கம். வசிப்போம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அவர் நன்மை செய்கிறார்னா அதில் ஒரு மனதுருக்கம் அவருக்குள் இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவருக்கு நிறைய கூட்டம் வந்ததுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுறல, அவர்கள் மேல் மனதுருகுகிறார். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட அதில் மனதுருக்கம் இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜனங்களுக்காக
பரிதபிக்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அநேக ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க கூடி வந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிடுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்காக அதுதான் அவருக்குள்ளே இருக்கிற அன்பு. வாசிப்போம். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். சோர்ந்து போவார்கள். அதுதான் அவருக்குள்ளே இருக்கிற அன்பு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கும்போது கூட அவர்களுக்காக பரிதபிக்கிறார். பட்டினியாக போயிடக்கூடாது. அவர்கள் மீது அவருக்கு உண்டாயிருக்கிற அன்புல சொல்லுகிறார், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே. 6வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவங்க சாப்பிட்றத பார்த்து அவர் எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பார். நாம் கவனித்துக் கொள்ள. தூர இடத்திலிருந்து வருவார்களே, அவர்களை பட்டினியாய் அனுப்பினால் சோர்ந்து போவார்களே. அதில் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் இயேசுவை நோக்கி கதறுகிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். 32வது வசனத்திலிருந்து இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி நீ பார்வை அடைவாயன்னு அப்படி சொல்லியல்ல. நீ வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த குருடனை பார்க்குறாங்களா, அவர் சுகப்படுத்த தான் போகிறார். ஆனாலும் அவன் குருடனாக இருக்கிறாரே பார்த்து மனதுருகிறார். When he saw the multitude, he was moved with compassion. When he saw the sick, he was moved with compassion. When he saw the people, those who were hungry, he was moved with compassion. மனதுருக்கங்கிறது அன்பினால் உண்டாகக்கூடியது. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு இருந்தால் மனதுருக்கம் இருக்கும். வாசிப்போம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தில் ஒரு தகப்பனுடைய அன்பு உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் மனதுருகிறார்னு சொல்லும் பொழுது அந்த மனதுருக்கத்திலே ஒரு தகப்பன், அவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்காக அவன் மனஸ்தாபப்படும் பொழுது, அவன் வேதனைப்படும் பொழுது அவர் மனதுருகுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவர் பாப்பார் எந்த அளவுக்கு அவன் செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறான், எந்த அளவுக்கு அவன் வேதனைப்படுகிறான். அப்படி மனஸ்தாபப்படும் பொழுது அவர் மனதுருகுவார்.
அந்த மனதுருக்கத்தில் ஒரு தகப்பனுடைய அன்பு அவரிடத்தில், அதுக்கு தான் அவருக்கு அந்த அபிஷேகம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். We need the anointing of Christ. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தில் அன்பு உண்டு, அந்த அபிஷேகத்தில் மனதுருக்கம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்ல கவனியை, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்துட்டான். ஒரு தகப்பனுடைய இறுதியை எத்தனை வேதனையாயிருக்கும். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அந்த இருதயம் வேதனைப்படுற சொல்லி, ஆனால் இங்கே அந்த இருதயத்தில் மனதுருக்கம் இருந்தது. வாசிப்போம். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 17வது வசனத்திலிருந்து, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வருகிறான். ஆஸ்தியை பிரிச்சுட்டு போயிட்டு, சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு, அதை துன்மார்க்கமாய் செலவழித்து விட்டு திரும்பி வரும் பொழுது நமக்கெல்லாம் கோபந்தான் வரும். ஆனால் இந்த தகப்பனுக்கு என்ன வந்ததாம்? வாசிப்போம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்ததா. ஒரு பாவி மனம் திரும்பி வரும் பொழுது, அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவிகளை மனம் திரும்பதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 32வது வசனம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க. அவர் வந்த நோக்கமே பாவிகளை அழைக்க. பாவிகள் மனம் திரும்பும் பொழுது மன துருகுவார். ஆண்டவர் யார் மீது கம்பேஷன்? நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரனில் ஒருத்தனா என்னை வச்சுக்கிறான். அப்படி சொல்லிட்டு தான் தகப்பன்ட்டு போகிறான். அவன் தகப்பனை பார்த்து கேட்க கூட இல்லை. அவனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி புத்தமிடுகிறான். அதுதான் இயேசு. நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். God brings, He brings, He gives an opportunity.
opportunity to repent. ரிப்பன்டன்ஸ்னா என்ன தெரியுமா? 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய பாவத்தை நீ மறைச்சிட்டியா? நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்க. வாசிப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், when you confess your sin, நான் இந்த தவறு செய்தேன், மனதுருக்கம், ஆண்டவரிடத்தில் மனதுருக்கம். வாசிப்போம் தொடர்ந்து. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனப்பூர்வமான மனம் திரும்புதல். நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பு செய்தேன், இந்த வியாதிகளில் மாட்டிக்கிட்டேன், கர்த்தர் மன்னிக்க வேண்டும், என்னை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறாய், எந்த அளவுக்கு உண்மையை சொல்லுகிறாய், எல்லாம் பார்ப்பார். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆத்மா அழியாம இருக்க நீ ஜெபிக்கிறியா? பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கிற ஆத்மா மறுபடியும் கத்துக்குள்ள வரணும்னு ஜெபிக்கிறியா? அது மறுபடியும் பின்மாற்றத்திலிருந்து வந்துருச்சா, நீ நன்மை செய்திருக்கிறாய். தப்பி போகிற மார்க்கத்திலிருந்து ஒருத்தனை திருப்புகிறவன் திரளான பாவத்தை மூடுவான் எழுதப்பட்டிருக்கு. அதில் நன்மை இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தை நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அது நன்மை செய்கிறது. ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்களா, அவங்கள மனம் திரும்ப வைக்கிறியா? அதில் நன்மை இருக்கிறது. When we do something for the Lord, we are doing good to the Lord. அவருக்காக நம்ம நன்மை செய்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நமக்கு தெரியுமா அது? When God opens an opportunity to help, அந்த நேரத்தில் நீ கை கட்டிட்டு இருந்துட்டீன்னா உன் கணக்கில் பாவம் சேரும். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் பாவியோ துரோகியோ, நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். நம்ம நன்மை செய்கிறோமான்னு பார்ப்பார். மனசில் கசப்பை வச்சு நீ நன்மை செய்யலைன்னா அது பாவமாக கருதப்படும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
இயேசு சொன்னார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நல்ல கவனிங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக சொல்றார். டு இன்ஹெரிட் தி எட்டர்னல் லைஃப். அதுக்கு தான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். God expects love. அந்த லவ்னா என்னது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்புனா என்னது? இங்கே தான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறந்த அன்பு என்று எழுதியிருக்கிறது அவன் சொல்லுகிறான். வாசிப்போம். அவர் அவனை நோக்கி, நீ தானமாய் உத்தரவு சொன்னாய், சரியாய் சொன்னாய், சரியாய் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லல. பிறனிடத்தில் அன்பு. உனக்கு தெரியாதவன், நீ பழகாதவன், அவனிடத்தில் அன்பு கூறுகிறார். அப்பா, எனக்கு பிறன் யார்? ஆண்டவர் கேட்குற, அவன்கிட்ட கேட்குறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எனக்கு பிறன் யார்? அப்பதான் ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் நன்மை செய்ய வேண்டியவன், அதை செய்யாமல் விலகி போகிறான். நீ நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவன் பாவத்தோடு போகிறான். வாசிப்போம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சம்பந்தமே இல்லாதவன் அர்த்தம். அவன் எருசலேமில் இருந்து வருகிறான். அவன் யூதன். அந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த ஆசாரியனும் லேவியனும் உதவி செய்யலை. அவனுக்கு சம்பந்தமே இல்லாதவன் சமாரியன். ரெண்டு பேரும் ஒருத்தன் சேர்ந்துக்கிட மாட்டான். அவன் வருகிறான். வாசிப்போம். அவனை கண்டு மனதுருகி எல்லாம் கவனிக்க வேண்டாம். நன்மை செய்கிறது கடமைக்காக செய்கிறது இல்லை, அதில் அன்பு இருக்க வேண்டும், அதில் மனதுருக்கம் இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் நல்ல கவனிங்க. நன்மை செய்தவர்கள், நம்ம பரிசுத்தமானவர்கள் பரலோகத்துக்கு போவாருங்கிறது தான் நமக்கு தெரியும். என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நன்மை செய்த ஆசாரியன் வந்தான், பார்த்தான், அவன் பாட்டுக்கு போயிட்டான்.
லேவியன் வந்தான், பார்த்தான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடைய முடியும். அப்போ நன்மை செய்கிற கேட்டீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு பிறன் யாரு? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த சமாரியன் கதையை சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33வது வசனத்தில் இருந்து, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. நல்ல கவனிங்க, மனதுருகி அவன் காயத்தில் எண்ணெய் திராட்சரசம் ஊற்றி காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. சுய வாகனத்தில் அவன் ரத்த குளத்தில் கிடக்கான், நம்ம வாகனத்தில் ஏற்றிடுவோமா? அப்போ எப்படி அவன் வாகனத்தில் ஏற்ற முடியுது? அவனுக்குள்ள அன்பு, அவனுக்குள்ள மனது இருக்கான். வாசிப்போம். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? எவன் பிறன்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவனுக்கு இரக்கம் செய்தவன், பிறன்னா மற்றவன், வெளியாளு தான் உதவி செஞ்சான். அவன் கூட இருக்கிறவன் உதவி செய்யலை. யூதன் செய்யலை, ஆசாரியன் செய்யலை, லேவியன் செய்யலை. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அதனால தான் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள். அதற்காக தான் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். உனக்குள்ள ஒரு அன்பு, ஒரு மனதுருக்கம் வர வேண்டும் என்று சொல்லி. வாசிப்போமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 இருந்து வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். யாரை சொல்லுகிறார் கவனிக்கலாம். உலகம் உண்டானது முதலே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா, நித்திய ஜீவன். அங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியஸ்தங்க, ஏழைகள், இவர்களுக்கு உதவி செய்கிறத சொல்றாரு. நான் பசியா இருந்தேன்னு சொன்னா அவன் ஏழையா இருக்கான், வஸ்திரம் இல்லாம இருக்கான், ஏழையா இருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். 36வது வசனம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியஸ்தர்களை விசாரிக்கிறோமா? எல்லாம் கவனிப்பார். எந்த அளவுக்கு நம்முடைய அன்பை அவர்களிடத்தில் காட்டுகிறோம்.
வாசிப்போம். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். காவலில் இருந்து என்ன? கள்ளன் அல்ல, திருடன் அல்ல. உடனே காவலில் இருந்தோடனே திருடனுன்னு நினச்சிடாதீங்க. யோசேப்பு ஒரு குற்றமும் செய்யலை, பொய்க்குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவங்கள பார்க்க போனீங்களா? நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசை தான் விரட்டினான். ஒரு குறி சொல்லுகிற ஆவியை விரட்டினதுக்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. நான் காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுவார் ஐயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உறவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, எதை செய்தீர்கள்? சிறியவனாய இவன்களில் ஒருவனுக்கு, ஏழைக்கு நீ எதை செய்தியோ, வியாதிஸ்தனுக்கு நீ எதை செய்தியோ அது எனக்கே செய்தீர்கள். வாசிப்போம். அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்போ நீ நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா என் நன்மை செய்ய வேண்டாம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் நன்மை செய்கிற காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த நன்மை செய்கிறதுல ரட்சிப்பு இருக்குங்கிறது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகியுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. சகிவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எவன் நன்மை செய்வாங்கிறது அவருக்கு தெரியும். நன்மை செய்கிறவன் வீட்டில் ஆண்டவர் தங்குவார். நீ உதவி செய்கிறியா, நீ நன்மை செய்கிறியா, உன் வீட்டில் தங்குவார். வாசிப்போம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவங்க அவனை பாவியா பார்க்கிறாங்க. ஆனா அவன் நன்மை செய்கிறவனாய் பார்க்கிறார். வாசிப்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆஸ்தியில் ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? God knows his heart. அவன் இறுதி அவனுக்கு தெரியும். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்துறான். அது நன்மை செய்கிற கேட்டகரி. வாசிப்போம். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அது ரிப்பன்டன்ஸ். அந்த முதல் பகுதி நன்மை செய்கிறது, 2வது பகுதி மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலும் நன்மை செய்கிறது சைமல்டேனியஸாக வெளிப்படும் பொழுது தான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, அதில் ரட்சிப்பு இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? நீ ரட்சிக்கப்பட்டியா? நீ என்னென்ன நன்மை செய்தாய் ஆண்டவர் பாப்பார். எத்தனையோ பேருடைய கண்ணீரை நீ துடைக்கிறியா? நீ நன்மை. அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த அபிஷேகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும்
நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதுக்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை சொல்றார். நீ உதவியே செய்யாமல் நீ 40 நாள் 100 நாள்னு நீ உபவாசம் இருந்தீன்னா அந்த உபவாசம் இல்லைங்கிற 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, எது உபவாசம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. எல்லாம் தெரிந்துக்கணும். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதுக்கு பலன் பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா.